எனக்கு பின்னாடி இருக்க இந்த மரத்தை பாருங்க. அது எவ்வளவு செழிப்பா இருக்குது இல்லைங்களா? அது செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதோட வேற ஆழமா போனதுனால தாங்க. அப்போ ஒரு மரம் செழிப்பா இருக்கணும்னா அதோட வேற ஆழமா இருக்கணும் இல்லைங்களா? அதே போலதாங்க நம்மளோட வாழ்க்கை செழிப்பா இருக்கணும் அப்படின்னா ஆண்டவரோட வார்த்தை நம்மளுக்குள்ள நிலைச்சிருக்கணும். பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது, எண்ணில் நிலைத்திருங்கள் அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் அப்படின்னு போட்டுக்குதுங்க. நம்ம லைஃப்ல ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்றப்போ நம்ம சோர்ந்து போக கூடாது. அந்த நேரத்துல நம்ம ஆண்டவரோட வார்த்தை நம்மளுக்கு நினைவுக்குள்ள வந்துட்டே இருக்கணுங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கேளுங்கள் அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுடைய பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி ஆண்டவரோட வார்த்தையை நீங்க தைரியமா பேசுங்க. கண்டிப்பா உங்களோட சூழ்நிலை மாறுங்க. உங்களோட பிரச்சனைகளை கண்டு நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரோட வார்த்தை உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கிறப்போ கண்டிப்பா நீங்க கனி கொடுக்கறவர்களாக மாறுவீங்க. மற்றவர்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா ஒரு பிரயோஜனமா ஆண்டவர் உங்களை வைப்பாரு. எல்லார் வாழ்க்கையிலுமே பிரச்சனை இருக்குதுங்க. அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க, ஆண்டவரோட வார்த்தையை கொண்டு எப்படி நீங்க அதை ஜெயிக்கிறீங்க அப்படின்றதுல தாங்க இருக்குது. காட் பிளஸ் யூ. ஆமேன்.